ஏன் இன்னைக்கு லேட்டு? ஆ ஏன் இன்னைக்கு நீ லேட்டு அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? வை ஆர் யூ லேட் டுடே அப்படின்னு கேட்கலாம். வை ஆர் யூ லேட் டுடே? ஏன் இன்னைக்கு லேட்டு? சொன்னாலும் அவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறது? சொன்னாலும் அவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு பேசணும். he is not understanding even if I say. நான் சொன்னாலும் கூட he is not understanding. அவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். he is not understanding even if I say. நான் சொன்னாலும் கூட அவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். நான் சொன்னா கூட அவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன் அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன்? இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா am I that beautiful அப்படின்னு பேசலாம். am I that beautiful? நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இதை எல்லாத்துக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இன்ஃபார்ம் திஸ் டு எவ்ரி ஒன் அப்படின்னு பேசலாம். இன்ஃபார்ம் திஸ் டு எவ்ரி ஒன், இதை எல்லாத்துக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபோன் அவங்ககிட்ட கொடு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஃபோனை அவங்ககிட்ட கொடு. கிவ் த ஃபோன் டு ஹிம் அப்படின்னு பேசலாம். கிவ் த ஃபோன் டு ஹிம், ஃபோன் அவங்ககிட்ட கொடு. ஃபோனை அவகிட்ட கொடு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? கிவ் த ஃபோன் டு ஹர் அப்படிங்கிறீங்களா? சரி, கிவ் த ஃபோன் டு ஹர் அப்படின்னா ஃபோனை அவகிட்ட கொடு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஃபோனை உங்கள் அப்பா கிட்ட கொடு அப்படின்னு பேசணும். ஃபோனை உங்கள் அப்பா கிட்ட கொடு. கிவ் த ஃபோன் டு யுவர் ஃபாதர் அப்படின்னு பேசலாங்களா? சரி, கிவ் த ஃபோன் டு யுவர் ஃபாதர், ஃபோனை உங்கள் அப்பா கிட்ட கொடு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஃபோனை விஜய் கிட்ட கொடு. இந்த மாதிரி ஒரு பேரை சொல்லி பேசணும். நான் சும்மா இங்கே விஜய்னு போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேரை சொல்லி ஃபோனை கொடு அப்படின்னு பேசணும். ஃபோனை விஜய் கிட்ட கொடு. கிவ் த ஃபோன் டு விஜய், அவ்வளோதான். கிவ் த ஃபோன் டு விஜய், விஜய் கிட்ட ஃபோன் கொடு. கிவ் த ஃபோன் டு வேல்பிரியா, வேல்பிரியா கிட்ட ஃபோனை கொடு. கிவ் த ஃபோன் டு வெண்ணிலா, வெண்ணிலா கிட்ட ஃபோனை கொடு. அவரை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவரை எனக்கு என்னோட சின்ன வயசுலேருந்தே தெரியும் அப்படின்னு பேசணும். ஐ ஹாவ் நோன் ஹிம் சின்ஸ் மை சைல்ட்ஹுட் அப்படின்னு பேசலாம். ஐ ஹாவ் நோன் ஹிம் சின்ஸ் மை சைல்ட்ஹுட், அவர் எனக்கு சின்ன வயசுலேருந்து, அவரை எனக்கு என்னோட சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஹாப்பியாக இரு, சந்தோஷமாக இரு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? பி ஹாப்பி அப்படின்னு பேசலாங்களா? சரி, பி ஹாப்பி, ஹாப்பியாக இரு, சந்தோஷமாக இரு. நீ அங்கே போயிருக்கவே கூடாது, நீ அங்கே போயிருக்கவே கூடாது அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? யூ ஷுட் ஹாவ் கான் தேர் அப்படின்னா நீ அங்கே போயிருக்கணும். யூ ஷுட் நெவர் ஹாவ் கான் தேர் அப்படின்னா நீ அங்கே போயிருக்கவே கூடாது அப்படின்னு அர்த்தம். யூ ஷுட் நெவர் ஹாவ் கான் தேர், நீ அங்கே போயிருக்கவே கூடாது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஒரு நிமிஷம் இங்கே வா, ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு பேசணும். கம் ஹியர் ஃபார் அ மினிட். இந்த ஃபார் ஏ அப்படிங்கிறது ஃபார் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. கம் ஹியர் ஃபார் அ மினிட், ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு அர்த்தம். சரி, போய் குளிப்போ அப்படின்னு பேசணும். கோ அண்ட் டேக் அ பாத் அப்படின்னு பேசிக்கலாம். இல்லைனா கோ அண்ட் ஹேவ் அ பாத் அப்படின்னு பேசிக்கலாம். இந்த ரெண்டு வாக்கியங்களுக்குமே ஒரே அர்த்தம் தான், போய் குளி அப்படின்னு அர்த்தம். இந்த கோ அண்ட் அப்படிங்கிறத கோ அன் அப்படின்னு உச்சரிங்க. சரிங்களா? கோ அண்ட் டேக் அ பாத், போய் குளிப்போ. இல்லை இப்படி கூட பேசிக்கலாம். எப்படி? கோ அண்ட் ஹேவ் அ பாத், போய் குளி. சரி, இது சாத்தியமே இல்லை அப்படின்னு பேசணும். இது சாத்தியமே இல்லை. இட் இஸ் நாட் பாசிபிள், இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு பேசலாம். இல்லை இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு கூட பேசிக்கலாம். இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னாலும், இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னாலும் இது சாத்தியமே இல்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவனுக்கு கால் பண்ணு, அவனுக்கு கால் பண்ணு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? கால் ஹிம் அப்படின்னா அவனுக்கு கால் பண்ணு, அவளுக்கு கால் பண்ணு அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசலாம்? கால் ஹர் அப்படிங்கிறீங்களா? சரி, அவளுக்கு கால் பண்ணு, கால் ஹர். சரி, அது இங்கே எங்கேயாவது தான் இருக்கணும். கண்டிப்பாக அது இங்கே எங்கேயாவது தான் இருக்கணும். கண்டிப்பாக அது இங்கே எங்கேயாவது தான் இருக்கணும் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இட் மஸ்ட் பி ஹியர் சம்வேர் அப்படின்னு பேசலாம். இந்த மஸ்ட் பி அப்படிங்கிறத மஸ்ட் பி அப்படின்னு சேர்த்து வச்சுறீங்க. சரிங்களா? இட் மஸ்ட் பி ஹியர் சம்வேர், அது இங்கே கண்டிப்பாக அது இங்கே எங்கேயாவது தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அவனை திட்டாத, டோன்ட் ஸ்கோல்ட் ஹிம் அப்படின்னு பேசலாங்களா? சரி, இந்த ஸ்கோல்டு ஹிம் அப்படிங்கிறத ஸ்கோல்ட் ஹிம் அப்படின்னு சேர்த்து வச்சுறீங்க. டோன்ட் ஸ்கோல்ட் ஹிம் அப்படின்னா டோன்ட் ஸ்கோல்ட் ஹிம், அவனை திட்டாத. ஆச்சுங்களா? சரி, குழந்தையை தூங்கவை அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா புட் த பேபி டு ஸ்லீப் அப்படின்னு பேசலாம். புட் த பேபி டு ஸ்லீப், குழந்தையை தூங்கவை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.